பிக்கெஸ்ட் ரிஸ்க் நீங்க வாழ்க்கையில் எடுத்தது அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? பிக்கெஸ்ட் ரிஸ்க்னு நான் எடுத்தது வந்து ராஜபாட்டை வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு 10th டே எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த படம் ஓடாதுன்ட்டு. ஏன்னா அஸ் ஏ ஃபில்ம் மேக்கருக்கு தெரிஞ்சிடும், அது ஒரு வைப்ல தெரிஞ்சிடும், இது கண்டிப்பாக ஓடாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்பவே ப்ரொடியூசர் கூப்பிட்டு சொன்னேன், நான் எதிர்பார்த்த திரைப்படம் இப்போ நடக்கலை, இது வேற ஒரு படம் எடுத்துட்டு இருக்கோம், படத்தை ட்ராப் பண்ணிடலாம், வேற படம் பண்ணலான்னு சொன்னேன். பட் ப்ரொடியூசர் வந்து பயந்துட்டாரு. இல்லை சார், ஆல்ரெடி செல்வராஜ் சாரை வச்சு பண்ணி ஒரு 35 நாள் ஷூட்டிங் போய் ட்ராப் ஆகி அது பெரிய லாஸு, நீங்களும் திடீர்னு ட்ராப் பண்ணணும்னு சொல்கிறீங்க சார் எப்படியாவது எடுத்துருங்க சார். நான் ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு படம் ஓடாதுன்னு தெரிஞ்சே ஒரு படத்தை எடுக்கக்கூடிய ஒரு மனநிலை இருக்குல்ல, அது ரொம்ப டஃப்பான மனநிலை. பட் இருந்தாலும் ட்ரை. அது எப்படி ஃபுல்ஃபில் பண்றீங்க சார்? அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கு, பட் மார்னிங் செட்டுக்கு போகணும். ஃபுல்ஃபில் பிடிக்காத விஷயம் கிடையாது, நம்ம ஷூட் பண்ணுறது பிடிக்கும். பட் நமக்கு வந்து ஒரு டவுட் கிரியேட் ஆயிரும், ஒரு வைபா நமக்கு ஒன்று தோணும், இது ஓடாதுன்னு தோணும். சரி ஓகே, சரி எடுத்துருவோம். பட் எவ்வளோ தூரம் நம்ம அந்த விஷயத்தை ரசித்து பண்ண முடியுமோ ரசித்து தான் பண்ணுவோம், பிடிக்காம எடுக்கிறது கிடையாது. பட் நமக்கு ஒரு நம்ம ஒரு டவுட் வந்துருச்சுன்னா அந்த டவுட் நம்ம உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும், அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இருக்காது. அதுதான் பிரச்சனை. அது நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு சும்மா டீசர் பார்க்கும்போதே ஒரு படத்துக்கு உள்ளே போகலாமா வேண்டாமான்னு எவ்வளோ ரசிகர்கள் முடிவு பண்ணுறாங்க. அது மாதிரி நான் அந்த 10 நாளே நான் ஒரு டீசர் பார்த்துட்டேன், இது ஐயோ எங்கேயோ போய் நிற்கிதே இந்த அப்படின்னு தோணுச்சு. பட் ஓகே, நம்ம அது எண்ட் ஆஃப் தி டே அதை நிறைய 1-2 ஒருத்தர் மேல பிளைம் பண்ண முடியாது. அதுல நானுமே ஒரு காரணம், ஒரு 5 பேர்ல நானும் ஒரு காரணம். ஃபைனல் டிசிஷன் மேக்கர் நான் தானே. ஸோ அதுவும் என்னுடைய டிசிஷன் மேக்கிங்கும் தப்பா இருந்துச்சு.